வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. நேற்று தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பாக வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம் பிஜேபி. ஏன்னா பார்க்குற இடத்துலலாம் பிஜேபி சார்பாக பல போராட்டங்கள். எதுக்குடா இவங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவங்க பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி போராட்டம் பண்ண பிஜேபியோட அண்ணாமலையாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா அப்படின்னு எல்லாரையுமே போலீஸ் அரெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. என்னதான் நடந்தது? எதுக்காக இந்த சர்ச்சை, எதுக்காக இந்த போராட்டம், இதோட பின்விளைவுகள் என்ன மாதிரி இருந்தது, ரியாக்ஷன்ஸ் என்ன மாதிரி இருந்தது அப்படின்றதுல தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது இன்ஃபோ 366. மார்ச் 6ஆம் தேதி நம்ம தமிழ்நாடோட டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடி ரைட் நடந்திருந்தது. இந்த இடி ரைடோட முடிவில் அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாடோட டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் கரப்ஷன்ஸில் ஈடுபட்டிருக்காங்க, 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த ரிப்போர்ட் வெளியானதுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முழுக்க பிஜேபி அவர்கள் நாங்கள் மது விலக்கை எதிர்த்து போராடுறோம், இந்த திமுகவோட ஊழல் ஆட்சியை எதிர்த்து போராடுறோம், இந்த டாஸ்மாக் ஊழலை நாங்க சும்மா விட மாட்டோம், நாங்க இதுக்காக நீதி கேட்போம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா இந்த இடத்துல, அதாவது இந்த டாஸ்மாக் இடி ரைட் நடந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலேயே நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டாஸ்மாக் ஊழல் எந்தெந்த விதத்தில் நடந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாகில் இருக்கக்கூடிய ஊழியர்களை நியமனம் பண்ணுறதுல இருந்து பார் ரைட்ஸு, அதுக்கப்புறம் டெண்டர் விடுறது, டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸில் கமிஷன்ஸ் எடுக்கிறது, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் வரைக்கும் கமிஷன் அடிக்கிறது அப்படின்னு இந்த லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடந்திருக்கு. அதுதான் இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய டிஎம்கே இதை பாத்தீங்கன்னா பதில் சொல்லியே ஆகணும். அவங்க இதுக்கு என்ன மாதிரி பதில்கள் சொல்ல போறாங்க, இதுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேணும் அப்படின்னு தான். ஸோ இதெல்லாம் முன்னிறுத்தி தான் பிஜேபி பாத்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போராட்டம் நடக்க போதுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே நேற்று காலையில் எல்லாரும் வீட்டில இருந்து, அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க வீட்டில இருந்து கிளம்பும் போதே அங்கேயே பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பாஜகவோட தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன், வானதி அப்படின்னு எல்லாரையுமே அவங்க வீட்டில இருந்து கார்ல ஏறும் போதே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் காணத்தூர்ல இருந்து அண்ணாமலை அவர்கள் இந்த போராட்டத்துக்காக கருப்பு சட்டை போட்டுட்டு காலில் செருப்பு இல்லாம கிளம்பும் போது அவரையும் அங்கே அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அவர் அரெஸ்ட்ல வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் எச் ராஜா அவர்கள் ஏர்போர்ட்ல இருந்து அவர் கீழே இறங்கினோடனே அவர் அரெஸ்ட் பண்ணிடணும், ஏர்போர்ட்ல வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க போலீஸ். ஆனா எச் ராஜா அவர்கள் அவரோட கார்ல ஏறாம வேற ஒரு கார்ல ஏறி அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கே போயிட்டாரு. ஸோ அவர் அங்க வச்சு பாத்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்றப்ப வண்டியில ஏறுங்கன்னு சொல்லும் போது இந்த நாய் ஏத்துற வண்டியிலலாம் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே பாத்தீங்கன்னா காட்டமா சொல்லியிருக்காரு. அது நாய் ஏத்துற வண்டிலாம் கிடையாது, ஆக்சுவலி கைதிகளை ஏத்திட்டு போற போலீஸ் வண்டி தான் அது. அந்த வண்டியை நாய் ஏத்துற வண்டி அப்படின்னு எச் ராஜா அவர்கள் சொல்லியிருந்தாரு. கூட இருக்கவர் உடனே எங்க தலைவர்லாம் இந்த வண்டியிலலாம் ஏற மாட்டாரு, அவர் அவரோட கார்ல தான் வருவாரு அப்படின்ற மாதிரி அங்க அரெஸ்ட் பண்றதே ஒரு சலசலப்பா போயிட்டு இருந்தா, இவர் நாய் ஏத்துற வண்டியிலலாம் ஏற மாட்டேன்னு இன்னொரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஓவராலா இந்த ஒரு பிஜேபியோட ப்ரொட்டஸ்டுக்கு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது மக்களோட நலனுக்காக இருந்தா பரவாயில்ல, இதை அரசியல் ஆக்கணும்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரியும் திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. இப்படிலாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி நம்ம அண்ணாமலை அவர்கள் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றப்ப பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு, ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அவர் கேள்வி கேட்கும் போது விஜய் அவர்களை பத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு உடனே அண்ணாமலை அவர்கள் கொந்தளிச்சு, விஜய் இப்போ வரைக்கும் பாலிடிக்ஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்காரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காரு, இவரெல்லாம் எதுக்கு அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும், மது விலக்கை எதிர்த்து அறிக்கை விடக்கூடிய நம்ம விஜய் அவர்கள் தான் அவரோட படத்துல தம் அடிப்பாரு, சரக்கு அடிப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு, மாஸ்டர் படத்துல அவரோட கேரக்டர் என்ன,
அதை அவங்களால வந்து டிஃபைன் பண்ண முடியுமா? அந்த கேரக்டரை பண்ண ஒருத்தர் ஹீரோயினோட இடுப்பக்கில் ஒருத்தர்லாம் வந்து இன்னைக்கு அரசியல் பேசுறாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஆவேசமா பேசியிருந்தாரு. இதை தாண்டி தாவேகாவோட விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு இதுக்கு முன்னாடி, இவங்க அடிக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், அவங்க வாங்குற மாதிரி வாங்குவாங்களாம் அப்படின்ற மாதிரி டிஎம்கேவும் பிஜேபியும் பேசியிருப்பாரு இல்லையா? அப்ப வந்து பிஜேபி டிஎம்கேயோட பி டீம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ண உடனே இப்ப அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு, ஆக்சுவலி டிவிகே தான் வந்து டிஎம்கேயோட பி டீமா இருக்கு, 2026ல டிஎம்கே ஆட்சி பிடிக்கணும் அப்படின்றதுக்கான சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த டிவிகே அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே காட்டமா பேசியிருப்பாரு. இவர் படத்துல மட்டும் இதெல்லாம் பண்ணுவாரு, இங்க வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்பவே வந்து ஆவேசமா விஜயை தாக்கியிருக்காரு அண்ணாமலை. இதுக்கு வந்து தாவேகாவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல அண்ணாமலை வந்து நாகரிகமா பேச கத்துக்கணும், அவர் வந்து எங்கெங்கயோ போய் படிச்சுட்டு வந்திருக்காரு, அதெல்லாம் அவருக்கு வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது, முதல்ல மரியாதையா அவர் பேச கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நேத்து முழுக்க இப்படி பெரிய சர்ச்சையை வந்து பிஜேபி கிரியேட் பண்ணக்கப்புறம் அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல ரூட்ல வரக்கூடிய எம்டிசி பஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ராப்பரா செக் பண்ணி பிஜேபி ஆட்கள் யாராவது இருக்காங்களா, திடீர்னு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நேத்து வந்து பிஜேபி இந்த இடத்துல நாங்க வந்து இந்த டைம்ல ப்ரொட்டஸ்ட் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்க அனௌன்ஸ் பண்ணனால தானே வந்து நீங்க கரெக்டா எங்களை வந்து அரெஸ்ட் பண்றீங்க, நாங்க இதுக்கப்புறம் எங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண போறோம், என்ன டைம்ல ப்ரொட்டஸ்ட் பண்ண போறோம்லாம் சொல்லாம திடீர்னு ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து போராட்டத்தை வந்து நாங்க பண்ணுவோம், அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்களாம், அப்ப எப்படி எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தாரு. அதனால இன்னைக்கு ப்ரிகாஷனா வந்து எல்லா இடங்கள்லயுமே ரொம்ப பாதுகாப்பா எந்த ஒரு சர்ச்சையும் நடந்துடக்கூடாது அப்படின்னு வந்து போலீஸ் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓவராலா இந்த ஒரு சர்ச்சையை பார்க்கும்போது இந்த ஊழல் நடந்திருக்கிறது, அதுக்கு ப்ராப்பரான விசாரணையெல்லாம் நடக்கணும். அது மக்களோட வரிப்பணம், நம்ம எவ்வளோதான் வந்து மது விலக்கு வேணும் அப்படின்னு போராடினாலுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட எவ்வளவோ வருமானம் வந்து இந்த டாஸ்மாக்ல இருந்து தான் வருது. ஒவ்வொரு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் இவ்வளோ கலெக்ஷன் வாங்குச்சு நம்ம தமிழ்நாடோட டாஸ்மார்க் அப்படின்னு வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங்லாம் வந்து நம்ம நியூஸஸ்ல பார்த்துருப்போம். அதுல இருந்து தான் பாதி இன்கமே வர மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, டிஎம்கே வந்து பெண்களுக்காக நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே டிஎம்கே தான் பெண்களோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய இந்த மதுவையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ப்ராப்பரா வந்து ஸ்டாப் ஆகணும், மது விலக்கு அப்படின்றது தமிழ்நாட்டுல வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓவராலா இந்த ஒரு சர்ச்சையை பார்க்கும்போது நம்ம மொழி பிரச்சனையை பத்தி இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம், அதை தான் வந்து எல்லாரோட கவனமாகவுமே இருந்தது. பிஜேபியை டிஎம்கே இந்த மொழி பிரச்சனையில எவ்வளவோ வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மொழி பிரச்சனையை வந்து டைவர்ட் பண்ணி யூஸ்வலாவே ஒரு பிரச்சனையை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வேற ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு மேல நம்ம அட்டென்ஷன் போயிடும், பழைய பிரச்சனையை நம்ம மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டாஸ்மாக் ஊழலை வந்து பிஜேபி அவர்கள் கையில் எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன்ஸுமே இருக்கு. நீங்க ஓவராலா இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காம Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்றேன். Until then is bye from Divya.